ரொம்ப காலத்துக்கு முன்னாடி குருநாடு அப்படிங்கிற ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டை நந்தங்கிற அரசர் ஆண்டு வந்தார். இந்த அரசன் ரொம்ப வீரமிக்க அரசராக விளங்கினார். நிறைய போர்களெல்லாம் செஞ்சு நிறைய வெற்றிகளை பெற்றிருந்தார். ஒரு சமயம் அந்த அரசருக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அது என்னன்னா, இந்த உலகத்தில் எந்த போர்லையும் தோற்காத அரசர் ஒருத்தர் இருந்தா அது நானாத்தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு யோசனை பண்ணி பார்த்தாரு. அவருக்கு எதுவும் வழி இருக்கிற மாதிரி தெரியல. உடனே தனது அமைச்சரை கூப்பிட்டு தன்னோட எண்ணத்தை சொன்னார். அமைச்சரும் நல்லா யோசனை பண்ணிட்டு, அரசே, மனிதர்கள் அனைவருக்கும் வெற்றி தோல்வி என்பது இயற்கையோட நியதி. இதை மாற்றணும்னா மனித சக்திக்கு மேலே ஒரு சக்தி கண்டிப்பாக வேணும். உங்களுக்கு நாளைக்கு ஒரு நல்ல யோசனையாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. அந்த அரசரும் அடுத்த நாள் எப்படா வரும் அப்படின்னு ஒரே வியப்போட காத்துட்டு இருந்தாரு. அடுத்த நாளும் வந்தது. அரண்மனையில் அரசர் அமைச்சருக்காக காத்துட்டு இருந்தாரு. அமைச்சர் அரசரை வணங்கிட்டு, அரசே, நம்ம நாட்டு எல்லையில் ஒரு காடு இருக்கு. அந்த காட்டில் ஒரு பழமையான துர்க்கையம்மன் கோவில் ஒன்று இருக்கு. அந்த கோயிலுக்கு போய் வர அமாவாசை அன்னைக்கு தனியாக போய் யாகம் நடத்தினா துர்க்கையம்மன் உங்கள் முன்னாடி தோன்றி உங்களுக்கு வரம் தருவாங்க அப்படின்னு அமைச்சர் சொல்கிறாரு. உடனே அரசர் மகிழ்ந்து போகிறாரு. உடனே அமாவாசைக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு பார்க்குறாங்க. இன்னும் 6 நாள் தான் இருந்தது. மன்னர் யாகங்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்கிறாரு. அமாவாசையும் வந்துடுது. அரசர் தனியாக கோயிலுக்கு போய் யாகங்களை செய்ய ஆரம்பிக்கிறாரு. யாகங்களை செஞ்சுட்டு மனமுருக துர்க்கையம்மனை நினச்சி வேண்டுறாரு. உடனே துர்க்கையம்மன் அரசர் முன்னாடி தோன்றாங்க. உனக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அரசர், நான் யார் கூட போர் புரிஞ்சாலும் வெற்றி எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. துர்க்கையம்மன் ஒரு கணம் யோசனை பண்ணிட்டு, அப்படியெல்லாம் தர முடியாது, வேறு ஏதாவது கேளுன்னு சொல்லிடுறாங்க. உடனே அரசர் கடவுள்கிட்ட ரொம்ப பாவமாக கெஞ்சி கேட்குறாரு. அதை பார்த்து கடவுள் கொஞ்சம் இரக்கப்பட்டு ஒரு மாய பேப்பரும் பேனாவும் தராங்க. இந்த பேப்பரில் எந்த நாட்டோட பேரை எழுதுறையோ அந்த நாட்டு கூட போர் புரிஞ்சா வெற்றி ஏற்படுமா தோல்வி ஏற்படுமான்னு இந்த பேப்பர் உனக்கு காட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் மறைஞ்சு போயிடுறாங்க. உடனே அந்த அரசருக்கு பயங்கர மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாட்டு பேரையும் அந்த பேப்பரில் எழுதுறாரு. அதில் வெற்றின்னு வர நாட்டு கூட மட்டும் போர் புரிகிறாரு. வெற்றியும் பெற்றுறாரு. இப்படியே நாட்கள் கடந்து போகுது. ஒரு கட்டத்தில் இவர் கூட போர் புரிய யாருமே வர்றதில்ல. ஏன்னா இவர் போர் புரிகிற எல்லா நாட்டு கூடயும் இவரே வெற்றி பெறாரு. இதை பார்த்த மற்ற அரசர்களெல்லாம் சமாதான கொடியை காட்டிட்டு அடிமடிஞ்சு போயிடுறாங்க. இப்படியே சில காலம் நடந்துட்டு இருக்கு. உடனே அரசர் அமைச்சரை கூப்பிடுறாரு. யாருமே சண்டை போடுவதற்கு வரமாட்டேங்கிறாங்க. அவங்கள சண்டை போட வைக்க என்ன வழின்னு அமைச்சர்கிட்ட மறுபடியும் கேட்குறாரு. உடனே அமைச்சர் நல்லா யோசனை பண்ணிட்டு, அரசே, நாளைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல யோசனையாக சொல்கிறேன் அப்படின்னு கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் அமைச்சர் அரசே, உங்கள் சிலையை செஞ்சு ஒரு தேரில் வச்சு ஒவ்வொரு நாட்டுக்கும் அனுப்புவோம். உங்கள் சிலை முன்னாடி அந்த நாட்டு அரசன் மக்கள் முன்னிலையில் மண்டியிட்டு வணங்கி மரியாதை கொடுக்கணும். அப்படி செஞ்சால் அந்த நாட்டு கூட போர் புரிய வேண்டாம். அப்படி செய்யாத அரசர் சமாதான கொடியும் காட்ட முடியாது, போர் புரிஞ்சு தான் ஆகணும். அதுவும் இல்லாமல் மக்கள் முன்னிலையில் உங்கள் சிலைக்கு முன்னாடி மரியாதை செய்கிறத எந்த அரசரும் விரும்ப மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக போர் நடக்கும் அப்படின்னு யோசனை சொல்கிறாரு அந்த அமைச்சர். உடனே அரசர் தன்னோட சிலையை செய்ய சொல்கிறாரு. அதை ஒரு தேரில் வைக்கிறாங்க. அந்த தேரில் முரசு அறிவிக்கிற ஒருத்தனையும் அனுப்புகிறாங்க. கடவுள் கொடுத்த அந்த பேப்பரில் வெற்றின்னு வர நாட்டுக்கெல்லாம் தன்னுடைய சிலையை அனுப்புகிறாரு அந்த மன்னன். அப்படி அனுப்பியும் அவர் கூட ஒருத்தரும் போர் புரிய வரல. அவர் சிலைக்கு முன்னாடி மண்டிட்டு வணங்கிட்டு போயிடுறாங்க. இதை கேட்ட அரசருக்கு ஒரே வருத்தம். யாருமே சண்டை போட வரலையேன்னு அந்த அரசர் ரொம்பவே கவலைப்படுறாரு. இப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் அவரோட சிலை கோரநாடு அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு போகுது. அந்த கோரநாட்டை அதிவீரன் அப்படிங்கிற ஒரு அரசன் ஆண்டு வந்துட்டு இருக்கிறான். அந்த அரசன் அரச பதவிக்கு 2 வருடங்கள் மட்டும்தான் ஆயிருந்தது. அந்த அரசனுக்கு போர் பற்றிய அனுபவங்கள் இல்லாமல் இருந்தாலும் மிகவும் தைரியசாலியாக இருந்தான். அப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் அந்த நந்த அரசனோட சிலை அவரோட நாட்டுக்கு வருது. அந்த சிலை கூடயே முரசு அறிவிக்கிறவன் ஒருத்தன் வர்றான். இந்த நாட்டோட அரசனை பார்த்து, அரசே, எங்கள் மன்னரின் சிலைக்கு மண்டியிட்டு மரியாதை செய்து பிழைத்து கொள்க அப்படின்னு சொல்கிறான். உடனே இந்த அரசருக்கு பயங்கர கோபம் வந்துடுது. யாருமே இவர் எதிர்க்கலன்னு தானே இவர் இப்படி பண்ணுறாரு, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறான் அந்த அரசன். உடனே அந்த அரசன் அந்த சிலைக்கு அருகில் போகிறான். தன்னோட உடை வாளை எடுக்கிறான்.
அந்த சிலையை ஒரே வெட்டு, தலை தனியாக உடல் தனியாக வெட்டி வந்த தேர்லேயே அனுப்பி விடுறான். அந்த முரசு அறிவிக்கிறவங்கிட்ட உங்கள் அரசரை போருக்கு தயாராக சொல் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறான். தன்னோட சிலை வெட்டப்பட்டு இருப்பதை பார்த்த நந்த அரசன் பயங்கரமாக கோவப்படுறாரு. பிறகு அந்த மாய பேப்பரில் அந்த நாட்டோட பேரை எழுதி பார்க்குறாரு. வெற்றின்னு வருது. உடனே இந்த நந்த அரசர் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் போருக்கு தயாராக சொல்கிறாரு தன்னோட படை வீரர்களை. ஏன்னா நம்ம தான் வெற்றி அடைய போகிறோன்னு முன்னாடியே இவருக்கு தெரியுது. ஆனால் அந்த அதிவீரன் என்கிற அரசனுக்கு போர் புரிஞ்சு அதிக அனுபவங்கள் எல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. இருந்தாலும் போர் புரியணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பயங்கரமாக யோசனை பண்ணுறான். இந்த போரில் தோல்வி அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறான். இருந்தாலும் அவன் விட்டு கொடுக்கறதா இல்லை. சரி, இந்த போரில் என்ன நடந்தாலும் கடைசி வரைக்கும், உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும், கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் போராடுவோன்னு முடிவு பண்ணுறான். உடனே தனது எண்ணத்தை தனது படை வீரர்களுக்கும் அதையே சொல்லி வைக்கிறான். போர் தொடங்கிடுச்சு. 2 பக்கமும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அந்த அதிவீரன் அரசனோட படை செத்தாலும் பரவாயில்ல, வெற்றி அடைந்தே சாகணும் அப்படின்னு கடுமையாக சண்டை போடுறாங்க. கடைசியில் யாருமே ஜெயிக்க முடியாத நந்த அரசனோட படையை அதிவீரன் ஜெயிச்சிடுறான். நந்த அரசன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறான். அந்த கடவுள் கொடுத்த மாய பேப்பரில் வர்றது எப்படி பொய்யா போகும் அப்படின்னு யோசனை பண்ணுறான் அந்த நந்த அரசன். அந்த அரசன் நான் எப்படி தோல்வி அடைஞ்சேன், அந்த மாய பேப்பரில் வர்றது எப்படி பொய்யா போனது, அதை பற்றியே தீவிரமாக யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தான். இந்த கேள்விக்கு துர்க்கைம்மன் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும்னு நினச்சி சிறைச்சாலையிலேயே தவம் செய்ய ஆரம்பிக்கிறான். நெடுநேர தவத்திற்கு பின்னாடி அந்த துர்க்கையம்மன் தோன்றுறாங்க. அரசன் முன்னாடி தோன்றி, மகனே உனக்கு என்ன சந்தேகம் கேள் என்றது. அன்றைக்கு என்னிடம் இந்த மாய காகிதத்தை கொடுக்கும்போது வெற்றி என வந்தால் எனக்கு வெற்றி, தோல்வி என வந்தால் எனக்கு தோல்வி என்று கூறினீர்களே. இன்று அதிவீரன் என்ற அரசன் என்னிடம் தோல்வி அடைந்திருக்க வேண்டும். அதுதான் விதி. அந்த விதி எப்படி மாறியது, நான் எப்படி தோல்வி அடைந்தேன் என்று காரணத்தை கேட்டான் அரசன். அதற்கு துர்க்கையம்மன், அரசனே, நான் சொல்வதை நன்றாக கேள். எப்பேற்பட்ட விதியாக இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட மாற்றத்தை சந்திச்சுத்தான் ஆகணும். அது யார்கிட்ட தெரியுமா? விதியே இப்படித்தான்னு தெரிஞ்ச பின்னாடியும் கூட கடைசி வரைக்கும் என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சே தீர்வுன்னு இருக்கிற ஒருத்தர்கிட்ட விதியே ஆனாலும் அவன்கிட்ட பயந்து தான் ஆகணும், அவனுக்காக விதியே மாறித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துர்க்கையம்மன் மறைஞ்சு போயிடுறாங்க. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, உங்கள் தலைவிதியை மாற்றும் சக்தி அந்த முயற்சிக்கு மட்டுமே உண்டு என்பதை கூறிக்கொண்டு இந்த பதிவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.